சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் என்னென்ன விஷயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தொடர் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயங்களை 4 வீடியோவில் பார்த்தோம். இப்போ 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொத்து வாங்குறோம்னா நம்ம அது ஒரு நம்மளுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால எல்லா விஷயங்களையுமே கூர்ந்து பார்த்து ஆராய்ந்து தான் வாங்கணும். அதே மாதிரி விற்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நமக்கு ஏதாவது அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணால் கூட அதனுடைய இழப்பு ஒரு பேரிழப்பாக இருக்கும். அது வாங்கும்போது நம்ம வாங்குற மிஸ்டேக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அதனால நமக்கு இது ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, இல்லை ப்ராப்பர்ட்டியை நம்ம இழக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நிறைய பெரும்பாலான மக்களுக்கு பொறுத்து ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே, லைஃப் டைம் சேவிங்கே நம்ம கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லா விஷயங்களுமே கவனமாக இருக்க வேண்டும் என்பது காரணத்துக்காக தான் நம்ம சொத்து வாங்கும்போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எப்படி கவனமாக இருக்க வேண்டும், அது நம்மளாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, அப்போ எந்தெந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகள் நம்ம மேற்கொண்டால் நம்ம கவனமாக இருக்க முடியும் என்பதை டீட்டெயிலாக ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5th முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ட்ரேசிங் டைட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுறது. அது ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட். இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெசிடல்ஸ் அப்படின்னுவாங்க. ரெசிடல்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஆரம்பத்தில் யார்கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் யார்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் யார்கிட்ட போச்சு, கடைசியாக இந்த மட்டம் விற்க போகிற எப்படி சேர்ந்தது அப்படின்ற விவரங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் ஒவ்வொரு செயலிலையும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டைட்டில் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அல்லது ரெசிடல்ஸை நல்லா படித்து பார்த்து அதில் ஆராய்ஞ்சு அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னா என்னன்றதை முதலே சொல்லிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஆரம்பத்தில் யார்கிட்ட இருந்தது, அப்புறம் கடைசியில் ஒவ்வொருத்தருக்கா மாறி எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்ற விவரத்தை தான் நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அது உண்மையா, அது சரியா இருக்கா, அதில் எந்த பாதகம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஏமாத்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு உண்மையான ஜெனூன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன போட்டுருவாங்கன்னா, நான் 1900 இந்த ப்ராப்பர்ட்டி 1900 ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அப்புறம் அதை ஏட்டு இருந்தது. இறந்து போன பிறகு அது ஒரு ஏயோட 4 பிள்ளைங்கிட்ட போச்சு. 4 பிள்ளைங்களும் பார்ட்டிஷன் பண்ணி அது நான் அந்த பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் படி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பின்ற ஒருத்தருக்கு போச்சு. பி இறந்து போயிட்டாரு. அவருக்கு பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பிள்ளைகள்ல திருப்பி அவங்கள ஒருத்தருக்கு பாகப்பிரிவினை ஏற்பட்டு அது சிக்கு போச்சு. இந்த 1920 போச்சு. அப்போ 1920க்கு அப்புறம் அவர் 1940 இவருக்கு வித்தாரு. அதுக்கப்புறம் 1950 இன்னொருத்தருக்கு இன்னொரு டாக்குமெண்ட்ல வித்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் இப்படியே இப்போ 2024 இவருக்கு 2020 வாங்கினாரு. இவர் ஒருத்தர் வாங்கினாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. அவரோட பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தான் இந்த விற்க போறாங்க, அவங்க தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி, ஜெனுவன் ஹிஸ்ட்ரி. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ஒரு தெளிவான ஹிஸ்ட்ரி, ஒரு 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 நியாயமான வருடங்களுக்கு நல்ல ஒரு சில டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருட ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு சில ப்ராப்பர்ட்டி 200 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கும். இல்லை குறைஞ்சபட்சமாக ஒரு 40 வருஷம் ஹிஸ்ட்ரியாவது அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நமக்கு ஒரு ஒரு நியாயமான தெளிவான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். என்ன நடக்குது அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தா நிறைய இடங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரி புறம்போக்கில் போய் ஒருத்த என்ன பண்ணுவானுங்க, ஒரு 4 கல்லை போட்டு இதான் என் ப்ராப்பர்ட்டின்னு ஆட்டையை போடுவாங்க. ஆட்டையை போட்டுட்டு அந்த ஆக்குபேஷன் இது என் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட விற்க வருவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அந்த டாக்குமெண்ட் எப்படி எழுதியிருப்பான்னா, இது என்னோட பூர்வீக சொத்து, இதை நான் என் பையனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு ஒரு செட்டில்மெண்ட் டீடை போட்டு வச்சுருப்பான். நம்மகிட்ட காமிக்கும் போது என்னடா சொத்துக்கு என்னடா டாக்குமெண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் டீடத்தையும் காமிப்பான். செட்டில்மெண்ட் டீடை போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும், ஏயோட பூர்வீக சொத்து அவர் அவரோட பையனுக்கு பிக்கு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருக்காரு, அதான் டாக்குமெண்ட் அப்படின்னு காமிப்பாங்க.
இப்போ இது வந்து உண்மையான ஹிஸ்ட்ரியான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏரி புறம்போக்கு, ஒரு மேய்ச்சல் புறம்போக்கு லேண்டை எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுறவங்களாம் இப்படிலாம் பண்ணுறாங்க. இதுவும் இல்லாமல் இந்த கோயில் லேண்ட்லாம் இருக்கும். கோயில் லேண்டில் வாடகைக்கு வந்துட்டு இருப்பானுங்க. அவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷமா இருந்துட்டு, சரி இது எப்படியாவது நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது வித்துட்டு ஓடிடலாம் நினைக்கிறோம்னு அவனும் இதே கதை தான் எழுதி வச்சிருப்பான். எனக்கு பூர்வீக சொத்து, நான் வந்து என் பையனுக்கு செட்டில்மெண்ட் போடுறேன்னு செட்டில்மெண்ட் போட்டு காமிச்சு நம்மகிட்ட வந்து விற்க பார்ப்பானுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி மெயினான ப்ராப்பர்ட்டி இடத்துல இருக்க, நல்ல இடத்துல இருக்க, டாக்குமெண்ட் செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்குது, இது கரெக்டாக இருந்தால் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கிட்டீங்கன்னா பிற்காலத்தில் தெரிய வரும். அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், இது கோயில் லேண்டு, இது புறம்போக்கு லேண்டு, பட்டா இல்லாத லேண்டு அப்படின்றது பின்னாடி தெரிய வரும். அப்போ நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ரெசிடுவல் சொல்லும்போது ஒரு அது கரெக்டாக சொல்லிட்டு வர்றாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்படி இப்போ நம்ம என்ன மாதிரி சொத்தை வாங்கணும்னா அந்த ஹிஸ்ட்ரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் சொத்தை வாங்கணும். இந்த ஹிஸ்ட்ரி இல்லாமல் இப்போ தான் டைரெக்டாக நான் வந்து பூர்வீக சொத்தை நான் வச்சுருக்கேன் அவனுக்கு விற்கிறேன்னா அதில் கண்டிப்பாக பின்னாடி ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஹிஸ்ட்ரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பத்துமான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் பத்தாது. அந்த ஹிஸ்ட்ரி வெரிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுறது? அடுத்த கொஸ்டின் வரும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 1900 கதை சொல்கிறோம். 1900 ஒருத்தர் இருந்துச்சு, அப்புறம் 1910 ஒருத்தருக்கு போச்சு, 10 20 ஒருத்தருக்கு போச்சு, 20 30 ஒருத்தருக்கு போச்சுன்னு ஒன்றா சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்து அந்த டாக்குமெண்ட் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி சொத்து வச்சுருக்கானோ அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம அதை கரெக்டாக அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு அப்போ அந்த ஒவ்வொரு சொல்கிற விஷயத்துக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? உதாரணத்துக்கு 1900 எப்படி வாங்கின, யார் வாங்கினாரோ அந்த டாக்குமெண்ட் இருக்கா? அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் நடந்துச்சுன்னா அந்த பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் இருக்கா? அதுக்கப்புறம் அவன் புள்ள போய் அவங்க இறந்துட்டாரு, அவருக்கு அடுத்த ஆளுனா அப்போ அவர் லீகல் சர்டிஃபிகேட் இருக்கா, டெத் சர்டிஃபிகேட் இருக்கா? அதுக்கப்புறம் அவர் வித்தார் அந்த டாக்குமெண்ட் இருக்கா? அப்புறம் இந்த அவர் சொன்ன ஹிஸ்ட்ரியும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு அதுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்கான்றது முதல்ல பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன். அப்படி வெரிஃபிகே பண்ணி வாங்குறதுன்றது ஒரு நல்ல மெத்தடு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம எந்த யார்கிட்ட சொத்து வாங்க போகிறோமோ அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குன்றது இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயுமே அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட 2020 சொத்து வாங்கினவர் 2024 வைக்கிறாருன்னா 2024 வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி அவர்கிட்ட இருக்கும். இப்போ அவர் சொத்து 2010 வாங்கினார்னு வச்சுக்கோங்க, அந்த 2010 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2010 வரைக்கும் உள்ள டாக்குமெண்ட் உள்ள ஹிஸ்ட்ரி அதில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நம்ம எவரை விற்கிறாரோ அவர்கிட்ட அந்த டாக்குமெண்டோட ஹிஸ்ட்ரி வந்து முதல்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள அதுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்கான்னு முதல்ல பார்த்துடணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு டாக்குமெண்ட்லையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் அந்த ஹிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த ஹிஸ்ட்ரியும் நமக்குள்ள இப்போ உள்ள ஹிஸ்ட்ரி கரெக்டாக மேட்ச் ஆகுதா? டைட்டில் வெரிஃபிகேஷன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைட்டில் ஹிஸ்ட்ரி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிடல்ஸ், அதாவது ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் எழுத வேண்டும் அப்படின்றது இது கண்டிப்பாக ஒவ்வொரு டாக்குமெண்ட் எழுதணுன்றது ஒரு ரூல். அதை ரெசிடல்ஸ் சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எழுதணுன்றது. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கா? ஹிஸ்ட்ரி ஒரு 100 ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட குறைஞ்சது 40 வருஷத்துக்காக ஹிஸ்ட்ரி இருக்கா? அதுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கா? அந்த டாக்குமெண்ட் இப்போ உள்ள ஹிஸ்ட்ரிக்கும் அந்த ஹிஸ்ட்ரிக்கு மேட்ச் ஆகுதா? இந்த ஹிஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டிவான டாக்குமெண்ட் இருக்கா? அந்த ஹிஸ்ட்ரிக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் ஹிஸ்ட்ரி மென்ஷன் ஆயிருக்கா? அதுக்கு முன்னாடி உள்ள அதுக்குள்ள சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரொம்ப ஷார்ட் பாயிண்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆயிருக்கா? அதை வாங்குங்க. இல்லைன்னா அந்த மாதிரி அது இல்லாமல் டைரெக்டாக ஒருத்தன் செட்டில்மெண்ட் டீடு போட்டு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ கோயில் லேண்டாக இருக்க போது புறப்போக்கு லேண்டாக இருக்க போது அதை வாங்காதீங்க, ட்ராப் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வாங்கிட்டோன்னா அந்த ஹிஸ்ட்ரியை வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கா, அதுக்குள்ள சப்போர்ட் டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்க. அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் பார்த்ததோட இதில் உள்ள ஹிஸ்ட்ரியும் அந்த ஒவ்வொரு டாக்குமெண்டோட ஹிஸ்ட்ரியும் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பாருங்க. இதே மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அதுக்கு பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது உங்கள் டைட்டில் சொத்து நல்லா இருக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இதுவரை நம்ம ஏற்கனவே 4 முக்கிய ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது விற்கும்போது கவனிக்க வேண்டிய 4 விஷயங்களை இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இதை தவிர்த்து இன்னைக்கு 5வது விஷயம் சொல்லிட்டு வரோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டும் என்று அடுத்த தொடர் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இதை தவிர்த்து சட்டம் பற்றி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நம்ம ரசியாக் சட்டம் அறிவோம் என்ற சேனல்லையோ இல்லை ரசியாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனல்லையோ இல்லை நம்ம கூகுள் சைட்ஸ் அலி அசோசியேட்ஸ் சென்னை அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணியோ நம்ம அதுக்குள்ளே உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சட்டம் சம்மந்தப்பட்ட ஏராளமான வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம்.
அந்த வீடியோவில் பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்கள் சட்டப்பூர்வமான எந்த விளக்கம் தேவைப்பட்டாலும் அதை பார்த்து கேட்டு உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள், சட்ட அறிவையும் பெருக்கிக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம்ஸ் பெர்மிட்ஸ் டைம் இருந்ததுன்னா ப்ரியர் அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்க முயற்சிக்கிறேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் வர அதுவரை உங்களிடமிருந்து விரும்புவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி. நன்றி, வணக்கம்.